பாரதி அம்மா வந்து சொன்னாங்க, இருப்பு தான் அங்க பார்த்தல் இல்ல அப்படின்னு. ஆனா, அங்க ஒரே ஒரு வழக்கம். இருப்பா இருக்கிறதே அது பார்ப்போனற்ற பார்த்தலா இருக்கிறது தான். ஏன்னா, அறிவு இருக்கு. அறிவு சுத்த அறிவா இருக்குது. அது நம்ம கண்ணு வழியா அத பாக்குது. கண் வழியான்னா ஸ்தூலமா பாக்குறது இல்ல. கண்ணு வழியா, ஞான கண் வழியாவும். இந்த கண் வந்து அக ஸ்தூலத்த பாக்குது. அகக்கண். அகக்கண். அகக்கண்ணும் அது பார்த்தது இப்போ வந்து எண்ணம் இருக்குது, இல்லன்னு கூட உனக்கு தெரியுது இல்லையா? எண்ணம் வருது அப்படின்னு தெரியுது இல்லையா? யாருக்குன்னு இல்ல அது ஆக்சுவலா. ஒரு எண்ணம் வருது. பொதுவா ஒரு எண்ணம் வருது. அத பாக்குது. அந்த இடம் வந்து அது பார்த்தலாவே இருக்குது. ஓகே. அத ஒண்ணும் நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். 2வது நான் ஒரு ஆக்சுவலா வந்து எனக்கு ஒரு 1 1/2 வருஷம் முன்னாடி, அ நான் சென்னை வந்திருந்தப்போ, பல்லு வலி ஆல்ரெடி எனக்கு ஒரு பல்லு ரொம்ப 9வது வயசுலயே எடுத்தாச்சு ஒரு பல்லு. அந்த சொத்த பல்லுக்கு. அதே மாரி இப்போ ஒரு 3 வருஷம்னு நெனைக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை போயிருந்தப்போ, திடீர்னு வலி ஒரு பல்லுல. தாங்க முடியாத வலி. அந்த பல்வலிய வந்து யாராவது ஃபீல் பண்ணியிருந்தாக்கா தெரியும். அப்படியே ரொம்ப ம். இதாகும். ஆமா. ஆ சரி எனக்கு வந்து டாக்டர்ட்ட போலாமா? இல்ல பெங்களூர் போயிட்டு போயிடலாம் அப்படின்ற மாரி தள்ளி போடுறதுக்கு இருந்தேன். வலி அப்படியே ரைஸ் ஆகுது. இவ்ளோ வலி. அப்பல்லாம் ஐயா கிட்ட இருந்தப்போ, அந்த வலிய கூட அம்மா சொன்னாங்க பாருங்க. வலின்னு பேர் குடுக்க வேண்டாம். இப்போ ஒரு ஸ்வீட்ட சாப்பிடுறோம். அது ஒரு சுவை. கசப்ப சாப்பிடுறோம். அது ஒரு சுவை. அப்படின்னு அது ஒரு வெறும் சுவையா மட்டும் நாக்குக்கு ஒரு சுவையா மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு எந்த கசப்பு கசக்காது, இனிப்பு இனிக்காது. ஆனா நம்ம முன்னாடியே கன்க்ளூஷன் பண்ணி வச்சுட்டோம். ஸ்வீட்டு நல்லாருக்கும். எனக்கு பிடிக்கும். கசப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு. அந்த தான் மனம். அந்த பாகுபடுத்தி வச்சிருக்கு பாருங்க. அதான் மனம். அதே மாரி ஒரு உணர்ச்சி கூட அ இப்போ சில்லுன்னு காத்தடிக்குது பிரீஸ் அப்படின்னா, அப்பா! நல்ல வெயில்ல இருந்து வந்தா, சில்லுன்னு காத்தடிக்குது. அப்ப ஜாலியா இருக்குது அப்படின்னு அது ஒரு உணர்ச்சி. இல்லைங்களா? அதே மாரி வெயில் கொளுத்துது. அது ஒரு வித்தியாசமான உணர்ச்சி. அவ்வளவுதான். அதுக்கு பேரே குடுக்காம, நாமரூபம் எதுவும் குடுக்காம, நீங்க அந்த வலியே பார்த்தீங்கன்னா அதே மாரி நான் பண்ணேன் ஆக்சுவலா. அந்த வலியே வலிக்குது. வலிய மட்டும் எப்படி வலிக்குதுன்றத அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துல அந்த வலியே இல்ல. அது என்னமோ தெரியல. அத அப்படியே பார்த்துட்டு இருந்தனால வலியே இல்ல. எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. என்னடா இது இவ்ளோ எப்படி அது வலி எங்க போச்சுன்னு தெரியல. அது மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது எந்த அளவுக்கு ம். எப்படி வொர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. இந்த வலியே இல்ல. கடைசியில கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்ப வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. அவ்வளோ நேரத்துக்கு எங்க போச்சுன்னு தெரியல அது. திரும்ப ஏன் வலிக்க ஆரம்பிச்சதுன்னு தெரியல. மேபி அந்த பார்த்துக்கிட்டு இருந்தது அதோட ஏதோ சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் தண்ணிய வாயில வச்சுக்கிட்டேன். தண்ணிய வாயில வச்சுக்கிட்டம்போது, அது ஒரு மாரி ஃப்ளோட் ஆகும்போது, அந்த வலி குறைஞ்சு அப்படியே குறையுது. திரும்ப தண்ணிய முழுங்கிட்டோம்னா, திரும்ப அப்படியே சூடாகுது பாருங்க பாத்திரம். அது மாரி அப்படியே வலி ரைஸ் ஆகுது. எவ்வளோ நேரம் தண்ணி வச்சுக்க முடியும்? வச்சு பார்த்தேன். அப்புறம் முழுங்குவேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, இந்த சர்க்கஸ் வேண்டாம் அப்படின்ட்டு நேரா போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பல்ல புடுங்கியாச்சு. ஓகேங்களா? ஆனா, இந்த இடத்துல அந்த அந்த வலிய வந்து வலின்னு பிராண்ட் பண்ணாம, அது ஒரு பெயினு, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பெயின் வந்திருக்குன்றத நம்ம பிசிக்கலா நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துருவோம். அது வேற தனிப்பட்ட இது. ஆனா, வலி வலிக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பிராண்ட் பண்ண வாசனை. எப்படி வந்து வெயில்ல இருந்து வந்து நிழல்ல ஒரு காத்து வாங்குனா நல்லா குளு குளுன்னு இருக்குதோ, அதே மாரி தான் திரும்ப நிழல்ல இருந்து வெயில்ல போம்பொழுதும், அதுவும் ஒரு வித்தியாசமான உணர்வு அவ்வளோதான். இது ஒரு உணர்வு, அது ஒரு உணர்வு. நம்ம பேர போட்டு பிரிச்சு இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்றதுனாலயே வந்து நம்ம மனசு கஷ்டப்படுது. அத அதத்தான் நம்ம வந்து மனச தான் தாண்டணும். உள். அந்த உள்ள கடந்துரணும். இந்த பிராண்டு இது அதெல்லாம் வந்து
இல்ல வச்சுக்கிட்டோம்னு இருந்தோம்னா என்ன ஆகும்னா துன்பமும் இருக்கும், இன்பமும் இருக்கும். இப்படியே உருண்டுகிட்டே இருக்கும். அந்த ம் கடத்தல். இது வந்து கடக்க முடியாது நம்மளால. இது போய்க்கிட்டே இருக்கும். போய்க்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஐயா கிட்ட வந்த உடனே, அது நம்ம எலிஜிபிலிட்டினால வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இத தாண்டி போறது அவ்வளவுதான். எ எந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலா உதவி இருக்குன்னு தெரியல. சொல்லுங்கம்மா. இல்ல, பொய்கள முடிவுக்கு கொண்டு வரணும். அவ்வளவுதான் நம்மளுடைய எய்ம். அட்லீஸ்ட் பொய்ன்னா என்ன? உணர்ச்சி, எண்ணம், நான்பாவம் எல்லாம் பொய்கள். முன்னுக்கு கொண்டு வரணும். அப்படிங்கும் பொழுது வலி குறையுது, இல்லாம போறது, இருக்கிறது எல்லாம் கிடையாது அங்க. வலிதான். வலியோடவே வலிய பார்த்துட்டு வெறும்னே இருக்க வேண்டியதுதான். ஒரு 5 வரைக்கும் என்ன பண்றது மாடெல்லாம்? எத்தனையோ வெட்டுப்பட்டு ம். போயிட்டே இருக்கும். அப்ப வலின்னு கரெக்ட். சொல்றதுக்கு வார்த்தை இல்ல அதுக்கு. நீங்க வலி போயிடுத்து, வலி திரும்ப வந்தது, போயிடுத்து வருதல் கிடையாது அதுல. வலி இருக்கு, இல்ல வலிக்குது, அப்படியே வலியோடவே வெறும் பார்த்தல்ல தான் நமக்கு வந்து துன்பத்துக்கும் தாண்ட முடியும். எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் இப்போ ஒரு கஷ்டமே வந்தா கூட அந்த கஷ்டத்துல அப்படியே கம்ப்ளீட்டா அந்த கஷ்டத்தை முழுமையா அந்த கஷ்டத்துல இருக்கதான் அந்த கஷ்டத்துல இருந்து அடுத்தது போகிறது எல்லாம் நம்ம அதுல இருந்து விடுபடுறது எல்லாமே நம்ம உணர முடியும். திருப்பி போறதுக்காகவும் வரத்துக்காகவும் இல்ல. நீ வெறும்ன வலி போது வருதுன்னு எனக்கு பாக்குறது அப்படி சொல்ல முடியல எனக்கு. வெறும்னா கரெக்ட். பார்த்தல் தான் தீரங்கிறாங்களே அத தீரன்னு ம். சொல்றாங்களே. அப்படின்னா எப்படி அவ்வளவு ஈஸியா இருக்காதே. அப்ப ரமண மகரிஷிக்கெல்லாம் இங்க இது ஆபரேஷன் பண்ணும்போது மயக்க மருந்து கொடுக்காம அந்த வலியோட தானே அவர் காமிச்சிரு. வலி இருந்திருக்கும் அவருக்கும். வலிய பார்த்திருக்காரு. அப்ப முடிவுக்கு தானே கொண்டு வர முடியும் பொய்ய. அவர் முடிவுக்கு கொடுத்துட்டதுனால கொடுத்துட்டாரு. அனஸ்தீசியா இல்லாம. சோ நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும் பொய்களை. அதுதான் அப்பதான் உள்பார்வைதான் அது பண்ண முடியும். நீங்க வேற எதுவும் நமக்கு சாய்ஸ் கிடையாது. நீங்க உள்பார்த்தல்ல தான் நீங்க எல்லா விதமான ஆன்சரும் நமக்கு அடங்கி இருக்கு. அத நம்ம நல்ல தீரமா நீங்க சொல்ற மாதிரி எப்பவுமே உள்பார்த்தல்லவே வேலை செய்யறது. அதான் வேலை செய்யும் போது அப்போ செய்பவன் இருக்க போறது இல்ல. வெறும் உடல் செய்வோம். அப்ப செய்பவன் அப்படி எப்படி பார்த்தாலும் காம்னஸ் ஸ்டில்னஸ் சைலன்ஸுமே சித்திச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு அதுக்குதான் நம்ம இதுவா இருக்கு. இதுதான் நம்ம அவர் கத்துக் கொடுத்ததுங்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. நல்லா நல்லா சொன்னீங்கம்மா. ஆமா, அதுவுமே ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. ஆஹ் வலி வேற போது, வருது வேற வழி கிடையாது. அப்படின்றது இல்ல. வேற வழி அத இல்லையே அனுபவிக்கணும். எனக்கு. ஆமா, எவ்வளவு பெரிய வழியெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் சின்ன வழி. இன்னும் பெரிய பெருசெல்லாம் இருக்கு இல்லையா? சோ எதுலாமே போறது வரலாம் இல்ல, சிலதெல்லாம் இப்ப இருக்கும். அவ்வளவு வலிக்குது தீரத்தன்மையோட யார் கத்துக் கொடுத்தாலும் உடலோட மனசுதான். வலிப்பவனோட நம்ம சம்பந்தம் வச்சுக்காம பார்த்தலோடவே இருக்கிறது தான் அங்க. அதான் ரொம்ப கிரைசிஸ்ல தான் நான் வந்து வெளில வந்துரும்னு சொல்றாங்களே. சோ கிரைசிஸ் இப்ப சாதாரணமா நம்ம கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது என்ன வருது வரல அப்படி சொல்ல முடியும். ஆனா கிரைசிஸ் தான் நீங்க சொல்ற பெயின்லாம், பெரிய பெரிய பெயின் அதெல்லாம். மரண பயமே அதுல தானே வெல்ல முடியுங்கிறாங்க. மரண பயத்தையே கடக்க முடியும் அப்படிங்கிறாங்களே. அதனால வந்து அது என்னவா இருந்தாலும் பார்த்தல். அது பொய் 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 பொய். உணர்ச்சி, எண்ணம், பொய். இவ்வளவுதான் நம்ம முடிவு கொண்டு வர முடியும். அவர் அப்புறம் சொன்னதுல இன்னொன்னு ம், ம், அவ்வளவுதான். சொல்லுங்க. இன்னொன்னு இப்போ நம்ம வந்து அந்த வலி வந்து உடம்பா பாவிக்கிறது உடம்பா பாவிக்கிறதுனால அந்த மனமும் உடம்பும் ஒட்டிக்கிட்டு வலின்னு வருது. இன்னும் ஒரு ட்ரிக். என்ன ட்ரிக்னா, நம்ம நம்ம உடம்புக்கு வெளியில இருக்கிறது எல்லாமே நமக்கு அந்நியமா இல்ல. ஒண்ணாதான் ஒரே பரம்பொருளோட கொடையில தான் இருக்கு. அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறது இல்ல. அதுதான் உண்மை. அத எப்படி ம், அத கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம்ன்றத அதே மாரி நமக்கு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் பார்ட் பிரிச்சுருங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உடம்புக்கு வெளியில இருக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணா இருக்குது. ஒரே பரம்பொருளோட இதுல தான் இருக்கு. சந்நிதியில தான் இருக்கு. அப்படின்றத தனித்தனியா பிரிக்காது. வெளியில வந்து தனித்தனியா பிரிக்காது எதையும். அவன், அவங்க, இவங்க அப்படின்னு பிரிக்க வேண்டாம். ஆனா உள்ளுக்குள்ள மனம்ன்னா என்ன? புத்தின்னா என்ன? அகங்காரம்னா என்ன? அ நான் நான் பாவம். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறத பிரிச்சு பிரிச்சு பாருங்க ஆக்சுவலா. பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போது,
கடைசியா வெறும் பார்த்தல், பியூர் நாணற்ற பார்வை, நாணற்ற இருப்பு, நாணற்ற உணர்வு. அது தனியா, அதாவது என்ன சொல்றது, ஒரு எல்லாத்தையும் இந்த மேகத்தெல்லாம் விளக்கிட்டு பார்க்கும்போது சூரிய மாதிரி அவ்வளோ இதுவா அது தெரிய ஆரம்பிக்கும். இதையும் நோட் பண்ணிங்க, என்னன்னா வெளி உலகத்தை ஃபுல்லா ஒன்னாவும் ஒரே ஒரு பரம்பொருளாகவும் நமக்கு உள்ள இருக்கிறத பிரிச்சு பிரிச்சியும் பாருங்க. அப்ப பார்க்கும் பொழுது அந்த ஐயா அம்மா சொன்னாங்க, வலி இருக்கும். வலி என்ன ஆயிடும்னா, வலி உடம்புக்கு வலிக்குது. அப்போ அந்த உடம்பு வேற, நான் வேறன்னு ஆயிடுது. அதுக்கப்புறமா இன்னொன்னு, இந்த வலி கூட வலிக்குதுன்னு எதுக்கு தெரியுதுன்னா, மனசுக்கு தான் வலிக்குது. நான் மனசு இல்ல அப்படின்னும் போது அதுவும் போயிடுது. எந்த உணர்ச்சி வந்தாலும் அது ஒரு உணர்ச்சி, அவ்வளவுதான். நம்ம அது இதெல்லாம் தாண்டி நிக்குது ஒண்ணு தனியா. அப்போ இதெல்லாம் ஒரு பொருட்டாவே இருக்காது. அதெல்லாம் வரும், போகும், மறையும், இருக்கும், போகும், மறையும். கடைசியில ஒரே இருப்பா, உணர்வா, அறிவா அப்படியே இருக்கும் அது. அந்த இடத்துக்கு அதுக்கு நம்ம பழக்கப்பட்டுட்டோம்னா இதெல்லாம் பொருட்டே இல்லாம போயிடும். கடைசி பார்க்கலாம். மேலும் மேலும் அதை பார்க்க பார்க்க சொல்லுங்கம்மா. இல்ல இப்ப எதிரெதிர் துருவமா இருக்கிற 2 நிலைகள் இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம குருஜி எப்பவுமே எடுத்து சொல்வாரு. ஆளுறக்க நிலை பத்தி எப்பவுமே எடுத்து சொல்வாரு. ஆளுறக்கத்துல தனி நான் இல்ல, உடல் இல்ல, மனம் இல்ல, தேச காலம் இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப அங்க என்ன இருக்கு? இருத்தல் மட்டுமே இருக்கு. ஆனா நம்ம ஜடமாயிடுறோம். நமக்கு அங்க உணர்வு இல்ல. அந்த உணர்வற்ற அந்த உணர்வற்ற அதே நேரத்துல நாணற்ற அந்த ஜட இருப்பு அங்க இருக்கு. அந்த ஜட இருப்புக்கு உணர்வு கூட்டணும் அப்படின்னா வேக்கிங் ஸ்டேட்ல நம்ம அந்த ஆழ்வுறக்க தன்மையோட கான்சியஸையும் ஆட் பண்ணி பிளண்ட் பண்ணி 2யும் மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு கஸ்டமைஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த நான் பாவத்தை கொஞ்சம் தள்ளி விட முடியும். நம்மளை விட்டு விலக்கிட முடியும் அத அப்படிங்கிறது எனக்கு ஒரு புரிதல். அருமை அருமை ஆமா, நல்லா அருமையா சொன்னீங்க. ஆளுறக்கம், ஆளுறக்கத்துல ஜடமா கிடக்கும். அதாவது விழிப்பு நிலையில ஆளுறக்க நிலை. விழிப்பு நிலையில ஆளுறக்க நிலையை எடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் பிரதானமா வச்சுக்கிட்டு இந்த விவகாரங்கள் எல்லாம் ஒரு ஆக்டிங் தான். இது கதாபாத்திரத்துடைய கடமைகள், அதனுடைய விவகரிப்புகள், உணர்ச்சிகள் இதெல்லாம் இருக்கு. இது ஆக்சுவலா இது மாயை தானே, முழுக்க முழுக்க மாயை தான். தினம் இதைதான் நம்ம சுழல்றோம். இது மாயைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நம்ம இருக்க வரைக்கும் அது இருக்கும். நம்மளுடைய கடைசி கடைசி அந்த உடல் வாழ்ற வரைக்குமே அந்த மாயை இருந்துகிட்டு தான் இருக்கும் வெளியில. பட் நம்ம உள்ளுக்குள்ள நாணம் முடிக்கிறதுக்கு இந்த ஆழிறக்கத்தோட நம்ம கான்சியஸ ஒண்ணு கூட்டும் போது அந்த மௌனமான அந்த இருத்தல், அதுல ஒரு சுகம் இருக்கு இல்லையா? ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் தானே அது. அந்த ஸ்டேட் நம்ம கான்சியஸ் கூட்டும் போது நமக்கு அது பிடிபட்டுடும். சொரூப ஸ்திதி நம்ம வசம். அது ஆல்ரெடி இருக்கு. நம்ம மிஸ் பண்ணிடுறோம். நான் பாமா எழுந்திருக்கும் போது மிஸ் பண்றோம். அதான் மேட்டர். இல்லன்னா இப்படி கூட பண்ணலாம். இப்ப நீங்க பேசும்போது 2-3 நாளைக்கு இல்லையா? இப்ப இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இருக்கேன். பேசும்போது நீங்க பார்த்தோம்னா பேசும்போதே இருக்கேன். எப்பவுமே இருக்கிறது தானே. இப்ப நம்ம பேசுபவனை பார்த்தோம் உள்ள பார்த்துட்டே பேசிட்டு இருந்தோம்னா அது அங்க நான் பேசலன்னு எப்பவுமே பார்த்தல்ல விடாம இருக்கிறது தானே. தன்னை விடாதிருத்தல் தானேங்க. எப்பவுமே விடாதிருத்தல். தன்னை விடவே முடியாது. நம்மளே நினைச்சா கூட விட முடியாது. அது இருந்துகிட்டே தான் இருக்கும். இல்ல அதாவது பரபரப்பான நேரங்கள்ல இப்ப வெளி உலகத்துக்கு போறோம், நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம், வெளி விவகாரங்களை நம்மள இன்வால்வ் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பரபரப்பான நேரங்கள். அந்த நேரத்துல நம்ம ஈஸியா நான் சிக்கிடுவோம். நம்மளுடைய சொரூப ஆனா நம்ம ஒரு மாதிரி ஒரு பரபரப்பு இல்லாத நேரங்கள்ல நம்ம அதை இமேஜின் பண்ணிட்டு பரபரப்பான நேரங்கள்ல நம்ம எப்படி போய் அந்த இண்டிவிஜுவாலிட்டியில நம்ம அப்படியே எப்படி மிக்ஸ் ஆயிடுறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம உணர்ந்து அந்த இருப்பை ஸ்ரீமதி அம்மா சொல்ற மாதிரி அந்த இருப்பு
வந்து கான்ஸ்டன்டா அதோட எப்பவுமே ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஐக்கியப்பட்ட ஒரு நிலை. அத வந்து விடக்கூடாது. அத விடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச எடுத்துக்கிட்டு, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இது மெல்ல மெல்ல நமக்கு வந்து காதல். நிச்சயமா நமக்கு வந்து சக்சஸ் ஆகும். ஆமா, கண்டிப்பா. இந்த வெளியில நானும் தான் தான்ல கரைஞ்சிரும். வெளியில பரபரப்பு இருக்கும், உள்ளதான் பேரமைதி தானே நீங்க பிடிச்சிருக்கீங்க. நம்ம என்னத்த பிடிச்சுட்டு இருக்கோம்? பேரமைதிய. வெளியில பரபரப்பு இருக்கும், அந்த பரபரப்பையும் நீங்க பாப்பீங்களே தவிர நீங்க பரபரப்பா நம்ம ஆக மாட்டோம். நம்ம வந்து ம். பேரமைதி தானேங்க பிடிக்கிறோம் உள்ள. ஓ, பரபரப்பா இருக்கிறது பாக்குறோம், அதையும் பார்த்தல்ல போட்டு கரைக்க வேண்டியதுதான். பரபரப்பையும் எப்படி வலியை கரைச்சோமோ பரபரப்பையும் கரைச்சிட வேண்டியதுதான். வேற என்ன பண்ணும்? இது எப்படின்னா, நம்ம ஒரு ஸ்பீச் குடுக்கணும்னா சொல்லுங்க. ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா? ஒரு நல்ல ஸ்பீச் ஆமா, குடுக்கணும்னா, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி, இந்த பரபரப்பான சூழல நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி, இப்படி ஒரு பிராக்டிஸ் நமக்குள்ள ஆமா. அதான் வச்சுட்டோம்னா, அது பலன் குரு குருஜி சொல்லுவார்ல, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லயே நம்ம வந்து இத பிராக்டிஸ் பண்ண முடியும்னு சொல்லுவார். கண்டிப்பா. ரொம்ப நம்ம அற்புதமான தனியா செயல். இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அங்க இருந்துருவோம். பார்த்தா இருக்கிறது வெளியில மட்டும் தான் பார்ப்போம். வெளியில எல்லாம் போயிட்டு வந்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா கும்முன்னு இருக்கும். அது மாதிரி இப்ப ஆக்சுவலா கல்யாண அந்த வீட்டுல சொர்க்க எடுத்துக்கோங்களேன். ஆமா. இப்ப கல்யாண வீட்டுல எக்ஸாம்பிள் நம்ம ம். கல்யாணத்துக்கு போனோம்னா, நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னா வெளியில பாட்டுக்கு செமையா பேசின்னு நீங்க வேற என்ன அதுல சிரிச்சுட்டே இருந்தா போறோம். பட் வெளியில பரபரப்பா இருக்கும், உள்ள நீங்க அமைதிய உள்ள நீங்க வந்து அது மாதிரி எல்லாம் நம்ம வந்து வெளியில போனதான் நமக்கு அந்த தெரியும். அப்பதான் நம்ம பிராக்டிஸ் பண்ற இடம் அது. அங்கதான். அந்த பரபரப்பு இல்லாம போறதுங்கிறது வந்து இந்த பற்று ஆமா, வைராக்கியத்தோட குறைஞ்சிக்கிட்டே வரும். வரும் வரும். குறைஞ்சிக்கிட்டே வந்து பற்று குறைஞ்சிக்கிட்டே இருந்து இல்லாம போயிடும் கடைசியில. நம்ம இப்படி எல்லாம் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பண்ணலாம். பண்ணி பார்க்கணும். இப்போ அம்மா கிருஷ்ணவேணி அம்மா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் படிக்கலாங்களா? சரி, அதோட இது முடிச்சுப்போம் நம்ம. ரச்சனா ரச்சனா மிருகம் படிக்கணுமா? ஆமா. ஆ. ஆமா, நீங்க பேசுறது கேட்கல. ஆ ஆ கேட்கல. ஏன் லைட் போயிடுச்சு? கேக்குது கேக்குது. ஆமாமா, இங்க கரண்ட் போயிடுச்சு, பவர் போயிடுச்சு. சரி. ஆமாமா. சாமி வந்து 17வது கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிருக்கிறாரு. பேஜ் நம்பர் 19. இப்ப பேஜ் நம்பர் வந்து ஓகே. 20ல இருந்து புக் இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கலாம். பேஜ் நம்பர் 20. கொஸ்டின் வந்து 18வது கொஸ்டின். 18வது. ஆமா, 18வது கொஸ்டின். இப்ப படிக்கலாமா? படிங்க. நீங்க மெதுவா படிங்கம்மா. சரி. இவான் மேலும் வினவலானார். கேள்வி: சித்திகள் பெற்ற யோகிகளும் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை பற்றி பகவானது அபிப்பிராயம் என்ன? பகவான்: சித்திகள் இருப்பதை கேள்வியினாலோ நேரில் பார்த்தோ தெரிந்து கொள்கிறோம். கேள்வியும் பார்வையும் மனோமயமே. இது ஒரு கொஸ்டின். திரும்ப படிங்க, கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. இல்ல, திரும்ப படிங்க, கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இருக்கு. கேள்வி: சித்திகள் பெற்ற யோகிகள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை பற்றி பகவானது அபிப்பிராயம் என்ன? பதில்: பகவான்: சித்திகள் இருப்பதை கேள்வியினாலோ நேரில் பார்த்தோ தெரிந்து கொள்கிறோம். கேள்வியும் மயமே. ஸ்ரீமதி அம்மா, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அவர் சொல்ற மாதிரி சித்திகள் அப்படின்னு சித்தி இருக்கு, ஒரு சித்தர் இருக்காரு, அங்க இருக்காரு, இங்க இந்த சித்தி செய்யறாரு அப்படின்னு சொன்னானா கேள்விப்படுறோம், இல்லைன்னா நேர்ல பார்த்து அறிஞ்சுக்கிறோம். அதுதான் அவர் சொல்றாரு. கேள்வியும் பார்வை எல்லாமே மனோமயத்துல இருந்து. ஏன்னா காதால கேட்கறதுனாலவே அது என்னமா அந்த பஞ்சபுலன்ல எது நடந்தாலும் அது மனம் தான். ஏன்னா மனம் தானே இந்த பஞ்சபுலன் வழியா நம்ம உலகத்தை பார்க்கிறோம். சோ எல்லாமே மனோமயம். மனோமயம் தான் உடல் மயம். இது சூட்சும உடலா போயிடுறது. உடல் தான் நான் இல்லையே. இப்ப சூட்சும உடலோட பொருத்தி பார்த்துக்குவோம். மனோமயம்னா உடனே உடல் நான் இல்லை அப்படின்னாலே சித்திகள்லாம் வந்து ஒரே சித்தி. என்ன சித்தி? நம்ம தூங்கி நானா எழுந்துக்கிறதே பெரிய சித்தியா. இப்ப நீங்க நானா எழுந்துக்கிறேன், நீங்களா எழுந்துக்கிறீங்க, இதுதான் பெரிய சித்தி. இந்த சித்திக்கு முன்னால இந்த சித்திகள்லாம் ரொம்ப அற்பமானதுன்னு பகவான் சொல்றார்.
அதுதான் இருக்க முடியும். அவ்வளவுதான். அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுவா இருக்கும். சித்திகள்லாம் இவ்வளவுதான். மனோமயம்னு கரெக்டா அவர் தான் கேள்விப்படுறது பார்க்குதுன்னு போட்டாரு. மனோமயம்னு. மனோமயம்னாலே சூஷ்ம உடல். 3 உடல் எதுல பொருத்தி பார்த்து? காரண உடல், சூஷ்ம உடல், ஸ்தூல உடல்ல பொருத்தி பார்த்து உடல்னாலே நம்ம இல்ல. உடல்னா நம்ம இல்ல, உணர்ச்சினா நம்ம இல்ல, மனம்னா நம்ம இல்ல. சோ எப்படி பார்த்தாலும் சித்திகள் ஒரே சித்தி. என்ன சித்தி? நம்ம கரெக்டா தூங்கி எழுந்து கரெக்டா இன்னைக்கு விட்ட இடத்துல இருந்து அடுத்த நாள் தொடர்றோம் பாருங்க, அதே பெரிய சித்தி அப்படின்னு நம்ம சத்சங்கத்துல குருஜி சொல்லியிருக்காரு. ஆனா அதை இந்த நம்ம சித்தி, ஈஸியா கடந்துடும். இந்த சித்திக்கு அதை போட்டோ பெருசா நினைக்கல. அதுதான் அதனால எவ்வளவு பெரிய சித்தி. கரெக்டா நம்ம விட்ட இடத்துல இருந்து தொடர்றோம்ல அந்த புத்தியில. அதெல்லாம் தெரியல. அதனால அததான் வேற எதுவும் எனக்கு இதுக்கு பதில் தெரியல. அவர் சொல்றதோட இல்ல கரெக்டா நல்லாவே சொன்னீங்க. ஆமா, அருமையான பதிலா. மனசு எல்லாத்தையும் மனசால நினைக்கிறது, போறது, வர்றது, கேள்வி எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா இருக்குங்க. ஆன்ம ஞானத்தை நம்ம எளிமையா கொடுத்துட்டாரா? பகவான் ரமண மகரிஷியும் நம்மளுடைய நம்ம குருஜி 2 பேரும் ஒண்ணுதான். எளிமையா கொடுத்துட்டாங்களா? டைரக்ட் மீனிங். நம்ம ரொம்ப விளக்கமா எடுத்துன்னு போக வேண்டாம். டைரக்ட் மீனிங்க்கு போகணும்னா எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா ஆக்கி சிம்பிளிஃபை பண்ண. ஏன்னா நம்ம எளிமையான நம்மள மாதிரி உடல் இந்த லௌகீகத்துல இருக்கிறவங்களாலையும் ஒரு பண்ண முடியும் அப்படின்னு சிம்பிளா இது பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல. சோ இது அவ்வளவு சூட்சமமா நம்ம உள்வாங்கிக்க முடியும். அதுலதான் இவ்வளவு சிம்பிளா இருக்கு, எளிமையா இருக்கிறதுனாலவே நம்ம ரொம்ப காம்ப்ளிகேஷன் எல்லாம் மனம், எளிமையா இருக்கிறதெல்லாம் நம்ம உள்பார் உணர்வு. எதுவாகவும் இல்லாம இருந்தா அதான் உணர்வு. எதுவாகவும் மாறாம, எதுவாகவும் மாறக்கூடாது. மாறிட்டுன்னா அவ்வளவுதான் மனம். அது அப்படி நிக்கிறது தானேங்க, நிக்கிறது தானே அது அந்த நிலையில. ஸோ எந்த நிலைக்கும் நம்ம மாறுறதுக்கு அப்படின்னா அவ்வளவுதான் இருக்க முடியும். வேற எதுவும் எனக்கு தெரியல. சிம்பிளிஃபை பண்ணிருந்தாதான் நம்ம இப்ப ரொம்ப ஈஸியா பயப்பட வேண்டாம். பயம் ஐயோ இது நமக்கு இது முடியாதோ, பண்ண முடியாதோ, நழுவிடுவோமோ அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்காது. ஏன்னா அவ்வளோ நாமாவே இருந்துட்டு இருக்கிற பொருளை போய் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு நம்ம பயப்பட்டு இது பண்ணுவோம். நம்ம சொன்ன ஒரே இது நம்ம பார்வை, நம்ம அப்பப்போ கொஞ்சம் நீங்க உள்ள இருந்து நம்ம பார்வை நன்னா இது பண்ணிட்டோம்னா எல்லா டைம்லயும் நம்ம திருப்பி அந்த காலையில இன்னைக்கு பண்ணி நீங்க தூங்கி எழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்வை உங்களுக்கு செட் ஆயிருக்கும். டக்குன்னு வேற இடத்துல எல்லாம் போகும்போது அந்த பார்வைக்குள்ள வரத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி எடுக்கலாம். எல்லாருக்கும் நிறைய இது இருக்குதான் இருக்கும். ஆனாலும் இது மாதிரி பண்ணி கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம சந்தேகம் தாங்க, அந்த பொருளாவே நம்ம இருந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்லுங்க ஐயா. ஐயா அதனால எங்களுக்கு அது இல்லைன்னு தேடிட்டு இருப்போம். அதுக்காக நாம இருந்துட்டு இருக்கோம். ஆனா அது இல்லைன்னு சொல்லி வெளியே தேடிட்டு இருக்கோம். எப்பயுமே அதனால தானே இருந்துட்டு இருக்கோம். ஆமா, அதான் இப்போ இங்க நம்ம பேசுறதெல்லாம் ஒரு பொருள் தான் பேசிட்டு இருக்கு இல்லையா? ஒரு பொருள் எவ்வளவு ரூபத்துல நினைக்கிறோம், இருக்கிறத இல்லாததான் நினைக்கிறோம். எல்லாமே நினைப்போம் மனப்பும் தானே. அது இல்லைன்னா எல்லாமே எப்பவுமே இருந்துச்சுதான். கடைசியில இந்த வாழ்க்கையில நீங்க பண்ற தப்பாக்கு ரொம்ப ஜாஸ்தியா எல்லாருமே நல்ல அம்மா முதல் இல்லையா? அதாவது யாருக்கும் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் இங்க இருந்து எடுக்கப்பட்டது, எல்லாம் இங்க இருந்து எடுத்து இங்க விட்டு போறோம். அவ்வளவுதான். இத இருக்கும் இடத்தை விட்டு எல்லாரும் தேடி அலைகின்றாங்க.
இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைக்கிறார் நான் ஞானம். நேத்து 16 அடி ஆரம்பிச்சேன். இந்த குறைஞ்சி அடிக்கடி சொல்லுவாரு அந்த பாட்டை. ம், ம். அதாவது இந்த வாழ்க்கையில வாழும்பொழுது அடுத்த 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 கேள்வி கூட படிக்கலாமா? டைம் இருக்குமா? முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் என்னும் இருக்கு. ஆற்றல் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் நிறுத்துங்கடா வெள்ளையப்பா. இந்த ஒரு பாட்டு அடிக்கடி சொல்லுவாரு. ஆமா, அதெல்லாம் அது ரொம்ப 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 நல்ல பாட்டு. முழுக்க முழுக்க அதெல்லாம் ஒரு சத்தியமான உண்மை. நம்ம தான் வாழ்க்கையில போட்டு போட்டு புரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பாட்டு கூட ஒரு பாட்டு போடலாம் அந்த மாதிரி இல்ல, நம்ம பாட்டு கூட ஒரு நாள் ப்ளே பண்ணலாம். அது அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சிவனுடைய பேச அதாவது இடத்துல இருக்கு. இறைச்சலா இருக்குங்களா? பேசுறது இடத்துல இருக்கு. ஓஹோ, வரேன். இப்போ இந்த இடத்துல வந்து வாழ்க்கையில வந்து இந்த ஆன்ம ஞான தெளிவு வந்து எந்த அளவுக்கு பிளிஸ்ஃபுல்லா இருக்க நம்மள விடுது, இருக்க முடியுது அப்படின்றதுதான் வந்து கடைசியா நமக்கு மிஞ்சத கொஷின். ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து புரிஞ்சு அதை உணர்ந்து அவங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாக்கா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா என்ன, அம்மா சொன்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும், எதுவுமே நான் இல்லை, அது பாட்டுக்கு உள்ள தனியா ஏசியில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு உள்ள அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி கைவர பெற்றுட்டா அது கேட்கவே வேண்டாம். அது அது நிலைய அது மாதிரி நம்ம கூடுற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் பெறணும், இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டு நிகழணும். அதுதான் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதே, மற்றபடி வேற எந்த இதுவும் இல்லை. ஸோ இப்போ கணேஷ் ஐயா இப்போ ஏதாவது சொல்லணுமா? இல்லை நம்ம அடுத்த கொஸ்டின் போலாங்களா? அடுத்ததுக்கு போலாங்க. அம்மா கிருஷ்ணவேணி அம்மா அடுத்த கொஸ்டின் படிக்கல, இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் இருக்கு இன்னும் கரெக்டா. உங்க வாய்ஸ் கேட்கல, மியூட் ரிலீஸ் பண்ணீங்க, அப்புறம் முதல்ல இருந்து படிங்க. இப்ப கேக்குதுங்களா? ஹிமாச்சலத்தில் உள்ள தமது குருவுடன் சென்னையில் இருந்தவாறே கலந்து பேசும் ஒரு யோகியை பற்றி பால் பிரிண்டன் எழுதி இருக்கிறார். இன்னொரு தடவை படிக்கிறேன். ஹிமாச்சலத்தில் உள்ளது தமது குருவுடன் சென்னையில் இருந்தவாறே கலந்து பேசும் ஒரு யோகியை பற்றி பால் பிரிண்டன் எழுதி இருக்கிறார். இது கேள்வி. இப்ப பகவான், என்ன உலகில் ஒருவரோடு ஒருவர் கலத்தல் சர்வ சாதாரணம் ஆயிற்றே. என்ன உலகில் ஒருவரோடு ஒருவர் கலத்தல் சர்வ சாதாரணம் ஆயிற்று, அதில் என்ன விசேஷம்? தூரத்திலோ சமீபத்திலே இருக்கும் ஒருவருடன் பேசுங்கள், அதை கேட்பவன் ஒருவன் இருந்துதான் அது நடைபெற வேண்டும். தூரத்திலோ சமீபத்திலோ இருக்கும் ஒருவருடன் பேசுங்கள், அதை கேட்பவன் ஒருவன் இருந்துதான் அது நடைபெற வேண்டும். அருகிலோ தொலைவிலோ இருப்பவரையோ இருப்பதை காண்பவன் ஒருவன் இருக்க வேண்டும். தூரம் சமீபம் என்பது முக்கியமல்ல, கேட்பவன் காண்பவன் யார் என்பதையே கவனிக்க வேண்டும். ஏனெனில் கேட்பவனின்றி கேள்வி இல்லை, பார்ப்பவனின்றி பார்வை இல்லை. இன்னொரு தடவை படிக்கட்டுங்களா? அருமை அருமை, எல்லாருக்கும் ஓகே நினைக்கிறேன், நல்லா கிளியரா வந்தது நீ படிச்சது. அம்மா சொல்லுங்க. அம்மா ஸ்ரீமதி அம்மா இல்ல அவங்க இருக்காங்க. ஓகேம்மா, கரெக்டா படிச்சீங்க. அதாவது அவரு வந்து இப்போ என்ன உலகில் அப்படின்னு சொல்லி சமீபம் தூரம் அப்படின்றது வந்து இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? இதுதான் பிரபஞ்ச மனம். இப்போ நம்ம தனி நான் இருக்கு, தனி நானு கீழே தனி மனம் இருக்கு. நம்ம தனி மனமா தனி உடலா தான் நம்ம பாவிச்சிட்டு இருக்கோம். இது ஒரு ரைஸானா அந்த தனி மனத்துல இருந்து மேல போகும்போது தனி நான் வந்து பிரபஞ்ச மனத்துல ஒரு ஒரு புள்ளியா இருக்குது.
அப்போ நீங்க பிரபஞ்ச மனத்துல கலந்துட்டோம்னா இந்த டெலிபதி, நம்ம நினைச்ச உடனே அவங்க கால் பண்றது, அதாவது நீங்க பிரபஞ்ச மனத்திலேயே இருக்கீங்க, அந்த ஒரு லேயர்ல இருக்கீங்க. அப்போ அது ஒர்க் ஆகும். இப்போ தனியா பிரிஞ்சு யோசிச்சோம்னா அது ஒர்க் ஆகாது. பிரபஞ்ச மனத்துல சேர்ந்துட்டோம்னா நீங்க நினைக்கிறது அவரு அங்க அது வந்து அந்த அளவுக்கு ஐக்கியம் ஆகணும் ஆக்சுவலா பிரபஞ்ச மனத்தோட. அதுக்கும் மேல பெற முடியும். இப்போ சமணர் வந்து சொல்றது வந்து பொருளை பத்தி மட்டும்தான் சொல்றாரு. பொருளை இருந்து கீழே இறங்குறது பிரபஞ்ச மனமா கூட இறங்க வேண்டாம், நானா கூட எதுவுமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு சொல்றாரு. அது உன்னதமான நிலை. அது ஆளுறக்கம் தான் அதுக்கு ஈடு. குழந்தை நிலை தான் அதுக்கு ஈடு. வேற எதையுமே சொல்ல முடியாது. அது அப்பேற்பட்ட ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறவங்க கூட ஒருத்தர் இல்லாத அளவுக்கு ஆனந்தம் அது. ஸோ இது கேட்கறது வந்து அங்க இருந்து ஒருத்தர், இங்க இருந்து அங்க ஒருத்தர் அவங்க கூட பேசுறாரு, அவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி முடியுது அப்படிங்கும்போது, அத இப்ப நம்ம சொல்லும்போது பிரபஞ்ச மனத்துல ஐக்கியமாயிடுறாங்க 2 பேரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது முடியும். ஆனா அது கூட மனம்தான். அதையும் தாண்டாதான் பொருள். பொருளை பத்தி தான் வந்து ரமணர் சொல்றாரு. இந்த இடத்துல இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு. ஒரே ஒரு கதை ஒண்ணு சொல்லி இது பண்ணிடுறேன். அஹ் அதாவது ஒரு சிஷ்யன் வந்து ஒரு குரு கிட்ட வந்து ரொம்ப வருஷமா வந்து சேர்ந்து இருந்தாப்புல. இவர்கிட்ட ஞானம் கிடைச்சிரும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இவர் ஒன்றும் கத்துக் கொடுத்த மாதிரி இல்லை. ஒரு நாள் குருக்கிட்டே போய், ஐயா இது மாதிரி எனக்கு இங்க ஒன்றும் கத்துக்கிற மாதிரி தெரியல. 5-6 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வேற ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த குருக்கிட்ட நான் போய் கத்துக்கிறேன். தாராளம் அப்போ அப்படின்ட்டார். அந்த குருக்கிட்ட போனாரு. அந்த குருக்கிட்ட போன உடனே எல்லாம் கத்துக்கிட்டு என்னென்னமோ வித்தை சித்தி கித்தி எல்லாம் கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டு வந்து சரி நம்ம முதல் குருக்கிட்ட போய் நம்ம காட்டுவோம் நம்மளோட வித்திய அப்படின்னு போனா, பாப்பா பாப்பா ரொம்ப நாள் வச்சு பார்த்து அப்படின்ட்டாரு. என்ன எப்படி இருக்கு, நல்லா இருக்க? உடனே வந்து நான் அந்த குருக்கிட்ட போய் உங்க 6 வருஷம் இருந்தேன், ஒண்ணுமே தேரலைங்க. ஆனா அங்க போய் 3 வருஷத்துலயே நான் வந்து சித்தி எல்லாம் பெற்றுட்டேன். அப்படியா, என்ன சித்தி? அவங்க இந்த ஆறு இருக்கு இல்லைங்களா, ஆத்து மேல தண்ணி இது அப்படியே நான் நடந்து போவேன், தண்ணி மேல நான் நடந்து போவேன். அடடா, இவ்வளவு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டியாப்பா, 3 வருஷம். ஏன்? அது ஒரு படகு போட்டா கூட யார் வேணா போலாம், நீ மட்டும் இல்ல, எவன் வேணா போலாம் ஒரு படகு போட்டா. அத போய் தண்ணி அந்த படகு பண்ற வேலைய நீ நடந்து சித்திய பெற்று என்ன பிரயோஜனம் அப்படின்றார். அதே மாதிரிதான் இங்க அவர் ரமணன் சொல்றதும். எண்ணத்துல இது பண்ணி பிரபஞ்ச மனத்துல இது பண்ணி டெலிபதியா அவங்க இது பண்றதுல என்னத்துக்கு? ஒரு போன் பண்ணிட்டு நம்ம இப்போ ஞானம் பெற்றவனும் ஞானம் பெற சித்தி வந்தவன் யார் வேணா போன் அடிச்சா போனுக்கு பேச போறாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு மனத்து வழியா அத சங்கல்பம் பண்ணி அத இது பண்ணணும்? தேவையில்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்கு. நம்மளோட முக்கிய இது வந்து அதையும் கடந்து அப்பொருளாவே இருக்கிறது. இங்க அவர் ஆளை குறிப்பிடுறாரு பகவான். கேட்பவன் காண்பவன். அந்த ஆளைதான் பார்க்க அவர் எல்லாத்துலயுமே எப்பவுமே எண்ணுபவனை பாருங்கிறாரு, கேட்பவனை பாருன்றாரு, காண்பவனை பாருன்றாரு. ஆள் தான். ஏன்னா மிச்சதெல்லாம் வந்து தூரமோ சமீபமோ எல்லாம் முக்கியம் இல்ல. எங்கேயுமே நீ ஆளை பார்த்தனா ஆள் தான் இல்லையப்பா உள்ள அப்படிங்கிறதுக்கு வந்து நீ போயிடணுங்கிறாரு. இந்த இடத்துல ஆளை தான் அவர் முக்கியமா சொல்றாரு. அதுதான் எல்லாத்துலயும் நம்ம வந்து உள்ள ஆளைதான் பார்த்துடணும். டைரக்ட் சீயிங், அவ்வளவுதான். இப்போ 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா கூட இங்க இத கேக்குறவன் யாருங்கன்னு நீங்க உள்ளதான் பார்க்கணும். 2 பேர் பேசிக்கிற டெலிபதியிலே பேசிட்டு வியந்துட்டு இருந்தா கூட பிரயோஜனம் இல்லை. சித்தியில போயிடுறது எல்லாம். சித்தி எல்லாம் திருப்பியும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு குருஜி. சோ எல்லாத்துலயுமே ஆளைதான் பிடிக்கணும். இதன் விளக்கத்துல வந்து நம்ம வந்து அவர் பகவான் கடைசியில உள்ளேயேதான் திருப்புறார். உள்ள பார், இத கேட்கவன் யாரா பாக்குறவன் யார், இவ்வளவுதான். நீங்க சிம்பிளிசிட்டிக்கே வந்துடணும் உள்ளுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது இதுல, இந்த கொஸ்டின்ல. அதாவது ஆனந்தமா இருக்கணும், எல்லா உயிரும் இன்புற்று இருக்கதான் பாக்குது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர்னா பேசுபவனை பார்த்துட்டே இருக்கிறது தான் நம்ம பண்ண வேண்டியது. இப்ப நம்ம பண்ணிட்டே இருக்கிறது. அது மாதிரி இப்ப தியானம் பண்ற மாதிரி அது
அது மாதிரி நம்ம ஒரு ஒரு க்ஷணமும் ஆள் கூடயே நானோடையே சுத்தி சுத்தி வாங்கன்னு குருஜி. நானே வளம் வர்றது மாதிரி, நானு கூடயே இருக்கிறது, தன்னையே விடாம இருக்கிறது. இதுதான் ஈஸி வழி நமக்கு. கடைசியில எப்படி ஆயிடும்னா, இப்போ நம்ம ஆண் பெண் அப்படின்னு அந்த ஐடென்டிபிகேஷனோடவே இருக்கிறது இல்ல. நம்ம ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல. நான் பெண்ணு பெண்ணு இல்ல ஆணு ஆணு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த அளவு சகஜமா ஆயிடும். அது சகஜ சமாதி, சகஜ சமாதி. அதான் அது கிடைக்கணும் எல்லாருக்கும். வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. ஐயா முடிச்சுக்கலாம் ஐயா. இன்னும் 2 நிமிஷம் தான். 2, 3 அதான் திரும்ப திரும்ப ஐயா சொன்னதையே நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் பார்க்கணும். ஓகே, முடிச்சுப்போம். அடுத்த